டு மை யூடியூப் சேனல் ஃப்ரீக்வெண்ட் டாக்ஸ். இன்றைக்கி நிஜமாகவே ஒரு ஹார்ட் பிரேக்கிங் நியூஸோட தாங்க வந்திருக்கேன். கிரிக்கெட் ஃபேன்ஸ் இருக்கீங்கன்னா இங்கே வந்து ஒரு அட்டண்டன்ஸ் போட்டு போங்க கைஸ். இன்றைக்கி நம்ம இந்தியாவுக்கும் தமிழ்நாடுக்கும் பெருமை சேர்த்த ஸ்பின் ஸ்பெஷலிஸ்ட், ஆல்ரவுண்டர், ஓப்பனிங் பேட்ஸ்மேன், பில்லர் ஆஃப் சிஎஸ்கே நம்மளோட ரவிச்சந்திரன் அஸ்வின் சாரோட கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் பற்றி தான் நம்ம வீடியோவில் பேச போகிறோம். இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் நடந்து முடிஞ்ச 3rd கப்பா டெஸ்ட் அப்புறமா தன்னோட இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட் மேட்ச்சில் தான் இனி விளையாட போகிறதில்ல அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காரு. இதை கேட்டதும் என்ன அஸ்வின் ரிட்டையர்ட் ஆயிட்டாரா என்னது? இளைய தளபதி விஜய் தாக்கப்பட்டாரா? அந்த மாதிரி தாங்க எனக்கு தோணுச்சு. நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத, சொல்லப்போனால் நானுமே இதை எதிர்பார்க்கல தான். லெஜெண்ட்ரி அனில் கும்ப்ளேயோட 619 விக்கெட்ஸை பிரேக் பண்ணுவார்னு நினச்சிருந்தோம். ஆனால் 38 வயசுலேயே தன்னோட ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலைங்க. இன்றைக்கி மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரெஸ் மீட்டிங்கில் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுதான் என்னோட இன்டர்நேஷ்னல் லெவலில் இந்தியன் கிரிக்கெட்டராக கடைசி நாளுன்னும், பட் இதோட முடியல, கிளப் லெவல் கிரிக்கெட்டில் ஃபோக்கஸ் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. கிளப் லெவல் கிரிக்கெட் லைக் ஐபிஎல், டிஎன்பிஎல், கவுண்டி இதில் தன்னோட டேலண்ட்டை ஷோகேஸ் பண்ண போகிறாரு ரவிச்சந்திரன் அஸ்வின். அஸ்வினோட கோச்சஸ், கொலீக்ஸ், ஸ்லிப்பில் கேட்ச் பிடிச்சவங்க அப்படின்னு எல்லாருக்குமே அவர் தேங்க் பண்ணியிருக்காரு. ஆனால் இதில் மெயினாக நிறைய பேரோட நேம் மென்ஷன் பண்ண அஸ்வின் இத்தனை வருஷமாக கூட இருந்த விக்கெட் கீப்பரான எம்எஸ்டியை, அதாங்க நம்ம தலையை ஒரு சென்டென்ஸில் கூட மென்ஷன் பண்ணல. பார்த்தீங்களா? எனக்கு ரொம்ப வருத்தம்ப்பா. எனக்கு ரொம்ப வருத்தம். இத்தனை நாள் என் கூட பழகிட்டு இப்படி பண்றீங்க, அசிங்கமா இருக்குடா. இதுக்கு பின்னாடி ஏதாச்சும் ரீசன் இருக்குமோன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு அந்த ரீசன் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க. இந்த திடீர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு என்ன காரணம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு என்ன தோணுதுங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ நடந்துகிட்ருக்கிற டெஸ்ட் சீரீஸில் ஃபஸ்ட் மேட்ச்சில் அஸ்வின் விளையாடலை, பட் சுந்தரை விளையாட வச்சாங்க. செகண்ட் மேட்ச்சில் அஸ்வின் விளையாடினார், பட் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ இல்லை. எகெயின் 3rd மேட்ச்சில் அஸ்வினை தூக்கி பெஞ்சில் உட்கார வச்சுட்டு ஆல்ரவுண்டர் ஜட்டுவை விளையாட வச்சாங்க. ஸோ இதுவாக கூட இருக்குமோ? இல்லை பிசிசி கூட இஷ்யூவா? கேப்டன் கூட இஷ்யூவா? இது அஸ்வினே சொன்னாதான் தெரியும். வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் என்னவா இருந்தாலும் ஒரு லெஜெண்டரி பிளேயருக்கு ஒரு ஃபேர்வெல் மேட்ச் கூட இல்லாமல் அனுப்பிட்டீங்களேயா, யோசிக்க வேண்டிய விஷயந்தான். பட் எனிவே அனௌன்ஸ் பண்ணதாகவே இருக்கட்டும். சிஎஸ்கேல வரக்கூடிய ஐபிஎல் டோர்னமெண்ட்டில் அஸ்வின் ஃபயரா இல்லை ஃப்ளவரான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு விசில் போடு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு நியூ கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன் வித் ஃப்ரீக்வெண்ட் டாக்ஸ். பை பை.